தமிழ்நாட்டில் தொடர்ந்தும் அரசியல்வாதிகள் கொலை செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. ஏற்கனவே கடந்த மாதம் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆம்ஸ்ட்ராங் இவர் தமிழக மாநில தலைவராக இருந்தவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் நேற்றிரவு காங்கிரஸ் கட்சியின் கன்னியாகுமரி மாவட்ட உறுப்பினர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜக்சன் என்ற பெயரை கொண்ட இவர் தேவாலயம் ஒன்றுக்கு வருமாறு அழைக்கப்பட்டு அங்கு தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனினும் இந்த கொலைக்கு அரசியல் காரணம் அல்ல என்றும் தனிப்பட்ட பகையே காரணம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்றும் கூட தமிழகத்தில் இவ்வாறான பாதுகாப்பு அத்துமீறல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பில் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற ஏனைய எதிர்க்கட்சிகளும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றன.